பாடியில் நிறைய டாக்ஸின்ஸ் இருந்தாலும் அப்படி இருக்கும். ஸோ பேதி மருந்து எடுக்கும் பொழுது அதுக்கப்புறம் நம்ம வந்து மெடிசன் ஸ்டார்ட் பண்ணாலோ இல்லை ஜென்ரலாகவே 6 மாதம் 7 மாதங்களுக்கு ஒரு முறை நம்ம வந்து குடல் சுத்தம் செய்யும் பொழுதும் ஹேர் ஃபால் இல்லாமல் இருக்கும். அடுத்ததாக நம்மளுடைய லிவர் கல்லீரலோட இயக்கம் எப்படி இருக்குது, மெட்டபாலிசம் நார்மலாக இருக்கா, இல்லை நம்மளுடைய லிவரில் ஏதாவது பாதிப்புகள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் நம்மளுடைய ஸ்ப்ளீன் மண்ணீரல். ஸோ மண்ணீரல்லையும் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, அதோட இயக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்மளுடைய பிளட்டில் ஹீமோக்ளோபின் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இந்த ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கோ ஹீமோக்ளோபின் லெவல் மெயின்டைன் ஆகிறதுக்கும் நமக்கு ஸ்ப்ளீன் மண்ணீரலோட இயக்கம் ரொம்ப முக்கியம். ஒரு சிலருக்கு நம்ம பார்த்துருப்போம் உள் உறுப்புகளில் வீக்கம் இருக்கிறது, அதாவது ஹெப்படோமெகாலி அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் ஸ்ப்ளீனோமெகாலி அப்படின்னு சொல்லக்கூடிய மண்ணீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இருந்ததுன்னா நமக்கு கண்டிப்பாக தலைமுடி உதிர்தல் இருக்கும்.